Hello everyone. இந்த வீடியோவில் வந்து நம்ம IBPS PO மெயின்ஸ் SBI PO மெயின்ஸ்க்கான இங்கிலீஷ் ஆர்சி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 கொஷின் இருந்துச்சு. 4 கொஷின் ஆர்சி ப்ளஸ் வந்து பேசேஜ். ஓகே, ஸோ இது டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். மெயின்ஸ் ஆர்சினாலே வந்து ஒரு 3 ஆர்சி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதில் 3 ஆர்சியில் எதுனா ஒரு ஆர்சி தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதை நம்ம அந்த டைமுக்கு சூஸ் பண்ணி போடணும். ப்ளஸ் அதுவும் டேரெக்டாக இருக்காது, சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எப்போவுமே ஆர்சியோட ப்ரொசீஜர் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து கொஷின்ஸ் தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த கொஷின் வச்சு நம்மளால் ஆன்சர் அப்ரோச் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் masquerade ட்ரெடிஷன் இன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா ப்ரைமர்லி சர்வ்ஸ் டு. ஓகே, ஸோ இந்த வார்த்தை நம்ம பேசேஜில் இந்த வார்த்தையை வச்சு நம்மளால் வந்து இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து இந்த ஆத்தர்ஸ் வியூ த liminal phase ஆஃப் ரிச்சுவல் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ட் ஆஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பார்த்திங்கன்னா த ஆத்தரோட இன்க்ளூஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் இனாக்ரேஷன் அண்ட் ஆன்லைன் ட்ரெண்ட்ஸ் இஸ் மீன் டு சஜஸ்ட் தட். ஓகே, ஆத்தரோட இன்க்ளூஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் இனாக்ரேஷன் அண்ட் ஆன்லைன் ட்ரெண்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு கொஷின் படிக்கும்போது நம்ம மைண்டில் ஒரு க்ளூ வேர்ட் மாதிரி அந்தந்த கொஷினுக்கு ஏற்றிக்கணும். அப்போ இந்த கொஷினுக்கு வந்து இன்க்ளூஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் இனாக்ரேஷன் அண்ட் ஆன்லைன் ட்ரெண்டு. ஸோ செகண்ட் கொஷினுக்கு பார்த்திங்கன்னா த liminal phase ஆஃப் ரிச்சுவல். ஃபஸ்ட்டு கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் masquerade ட்ரெடிஷன் இன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ ஃபோர்த்து கொஷின் வந்து என்னென்னு பார்த்துடலாம். விச் ஸ்டேட்மெண்ட் வுட் த ஆத்தர் மோஸ்ட் லைக்லி அக்ரி வித். அப்போ இந்த கொஷின் நம்ம லாஸ்ட்டாக தான் போகணும். ஏன்னா வந்து நிறைய அந்த எல்லா பேசேஜும் படிச்சிருந்தா தான் இங்கே இருக்க எந்த பாயிண்ட்டோட ஆத்தர் சொன்னது வந்து அக்ரி ஆகுன்றது நம்மளால் சொல்ல முடியும். அதனால் இந்த கொஷின் நம்ம லாஸ்ட்டாக தான் போகணும். பேலன்ஸ் இருக்க 3 கொஷின் அப்படி லைனாக ஆர்டராக வந்துடலாம். கரெக்டாக? இப்போ இப்படி தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டெப் பண்ணணும் ஆர்சியில், மெயின்ஸ் ஆர்சியில். இப்போ மெயின் செக்ஷனெல்லாம் போடும்போது உங்களுக்கே தெரியும் நிறையவே டைம் இருக்கும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து நிறைய டைம் இருந்தும் எப்படி சொல்கிறதுனா அதை நம்மளுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்கும் இந்த ஆர்சிஸ்லாம். ஸோ ஓகே, பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி அப்ரோச் எடுத்துக்கோங்க. ஆர்சிக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த வார்த்தை எந்த பேசேஜில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த பேசேஜை படித்து இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? எல்லா பேசேஜையும் சிட் பண்ணி படிக்காமல் இந்த மாதிரி நம்ம கொஷினில் அந்த வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்ல, அந்த வேர்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு அந்த பேசேஜை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து இந்த ஆப்ஷன்ஸோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் masquerade ட்ரெடிஷன் இன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ இந்த வார்த்தை எங்கே இருக்குதுன்னு நம்ம சென்டென்ஸில் பார்ப்போம். ஸோ இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து பார்க்கும்போது த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் masquerade இன் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. ரொம்ப ஸ்பீடாக பார்க்கணும். ஓகேங்களா? அது ஒரு பாருங்கள், masquerade ட்ரெடிஷன் ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா கன்சிடர். அங்கே டிஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பேசேஜ் படிக்கலாமா? அப்போ இந்த பேசேஜ் படித்தோன்னா எனக்கு அந்த கொஷினுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லலாமா? கரெக்டாக? ஸோ அப்போ வந்து நான் இந்த பேசேஜ் தான் படிக்க போகிறேன். அப்போ எனக்கு நான் இதுக்கு பிஃபோர் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வாட்டி ஆப்ஷன்ஸும் ஒரு கிளான்ஸ் வந்து சும்மா பார்த்துப்பேன். அது அப்படி பார்க்கும்போது ஏன் ஆப்ஷன்ஸ் பார்க்குறேன்னா சம்திங் இதில் இருக்க வார்த்தைங்க அங்கே எதுனா அந்த கொஷினில் இருக்கா அப்படின்றத வச்சு ஃபஸ்ட்டு போக பார்ப்பேன். அப்படி இல்லாமல் ஒரு சில கொஷினில் பார்த்திங்கன்னா இதில் இருக்க நிறைய வார்த்தைங்க அந்த பேசேஜில் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ வந்து நம்ம சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் எப்போவுமே ஆப்ஷன்ஸையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போய் நீங்கள் அந்த பேசேஜ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு சில கொஷின்ஸில் ஆன்சர் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ரொவைட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு ரிச்சுவல்ஸ். ஸோ இங்கே கேப் வந்துருச்சு. ஸோ கேப் வராது. ஓகே, so rituals can be both cohesive and subversive. Provide an example. Okay, show that ritual are largely form of art without social consequence. Argue that satire undermines the legitimacy of communal gathering. Illustrate that all the rituals are inherently unstable and chaotic. Contrast African tradition with Western secular event. மீனிங்லாம் வேண்டாம், ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு இப்போ அந்த பேசேஜ் நம்ம படிக்க போகிறோம். அந்த பேசேஜ் வச்சு தான் இதுக்கு ஆன்சரே பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் படித்ததுனால ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ இந்த பேசேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? கன்சிடர் த masquerade ட்ரெடிஷன் ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் masquerade ட்ரெடிஷன் பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. கிளியர்?
On the surface they reinforce social cohesion. On the surface they reinforce social cohesion, bringing communities together in display of music, dance and costume. ஓகே, ஸோ இப்போ மாஸ்க்யூரேட் ட்ரெடிஷன் ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஸோ ஆன் த சர்ஃபேஸ், ஸோ ஏதோ ஒரு ட்ரெடிஷன் பற்றி, வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஏதோ ஒரு ட்ரெடிஷன் பற்றி தான் இந்த பேசேஜ் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னா அட் ஃபஸ்ட் கிளான்ஸ் அதை பற்றி சொல்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட் அந்த மாதிரி ஒன்று இருக்கலாம், அதுதான் ஆன் த சர்ஃபேஸை. த ரெயின்ஃபோர்ஸ், ஸோ ரெயின்ஃபோர்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ரெயின்ஃபோர்ஸ் அப்படின்றதுனா ஒரு விஷயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஸோ இது வந்து பாசிட்டிவான வார்த்தை. நம்ம ரெயின் அப்படின்னோடனே நம்மளை அறியாமல் அது நெகட்டிவ் வேர்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அது ரியூன், ஆர்யூஐஎன்னை தான் வந்து அழிக்கிறது. பட் ஆனால் இது வந்து ரெயின், ஆர்இஐஎன், ரெயின்ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான். ஓகேங்களா. சோஷியல் கோஹெஷன் எதை ஸ்ட்ரென்தன் பண்ணுது? ஃபஸ்ட்டு கிளான்ஸில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரெடிஷனில் சோஷியல் கோஹெஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அண்டு பிரிங்கிங் கம்யூனிட்டிஸ் டுகெதர், எல்லா கம்யூனிட்டிஸையும் ஒன்றா கொண்டு வருது. இன் டிஸ்பிளே ஆஃப் எது மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக், டான்ஸ் அண்ட் காஸ்டியூம் மூலமாக. ஓகே, ஸோ இந்த மாஸ்குரேட் ட்ரெடிஷன் ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை சொல்கிறது தான் ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த ரெயின்ஃபோர்ஸ், ஓகேங்களா. ஸோ தி ரெயின்ஃபோர்ஸ்னால் தி ஸ்ட்ரென்தன் சோஷியல் கோஹெஷன். ஸோ ரெயின்ஃபோர்ஸ்க்கான மீனிங் ஸ்ட்ரென்தன். இது சோஷியல் கோஹெஷனை வந்து என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ சோஷியல் கோஹெஷன் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா டுகெதர்னஸ், எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறது. ஓகேங்களா. ஸோ எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறது தான் வந்து இந்த சோஷியல் கோஹெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பிரிங்கிங் கம்யூனிட்டிஸ் டுகெதர், எல்லா கம்யூனிட்டிஸும் ஒன்றுக்காக கொண்டு வராங்க. எப்படின்னா இன் டிஸ்பிளே ஆஃப் மியூசிக், டான்ஸ் அண்ட் காஸ்டியூம், இது மூலமாக அவங்க எல்லாரையும் ஒன்றா கொண்டு வராங்க. இதுதான் வந்து இந்த லைனுக்கான அர்த்தம். ஹெட், வித்தின் த கேர்ஃபுல்லி ஆர்கெஸ்ட்ரேட்டட் choreography there is also room for satire and subversion. Masked performer may mock the powerful, exaggerate social types or draw attention to hidden grievances. Okay. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இட் வித்தின் த கேர்ஃபுல்லி ஆர்கெஸ்ட்ரேட்டட் அப்படின்னா கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, வெல் பிளான்டு பண்ணுறாங்க. வெல் பிளான்டு கோரியோகிராஃபி, ஆர்கனைஸ்டு கோரியோகிராஃபி. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறது. ஓகேங்களா. தேர் இஸ் ஆல்சோ ரூம் ஃபார் செட்டையர் அண்ட் சப்வர்ஷன். தேர் இஸ் ஆல்சோ ரூம் ஃபார் செட்டையர் அண்ட் சப்வர்ஷன். ஸோ செட்டையர்னா என்ன, சப்வர்ஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ செட்டையர்னா என்னன்னு பாருங்கள், எ வே ஆஃப் யூஸிங் ஹியூமர் டு கிரிட்டிசைஸ் பீப்புள், லீடர்ஸ் ஆர் சொசைட்டி. ஸோ செட்டையர் அப்படின்றது ஒன் கைண்ட் ஆஃப் ஹியூமர். ஓகேங்களா. ஆனால் அந்த ஹியூமர் எப்படி இருக்கும்னா ஒரு லீடரையோ ஒரு பீப்புளையோ அவங்களோட மிஸ்டேக்கை சுட்டி காமிக்கிற மாதிரி, கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி ஒரு நகைச்சுவை, அதுதான் வந்து செட்டையர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சப்வர்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு சேலஞ்சிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சப்வர்ஷன். இது வந்து ஒரு ரூம் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்க்டு பர்ஃபார்மன்ஸ்னால் அங்கே ஆக்ட் பண்ணுறவங்க மே மாக் த பவர்ஃபுல், எக்ஸாக்ரேட் சோஷியல் டைப்ஸ் ஆர் ட்ரா அட்டென்ஷன் டு ஹிடன் கிரீவன்சஸ். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து சம்திங், இப்போ ஏதோ ஒரு கோரியோகிராஃபி பண்ணுறாங்க, வெல் பிளான்டு. இங்கே வந்து டான்ஸு, மியூசிக், காஸ்டியூம், அவங்களோட கல்ச்சர், அந்த ட்ரெடிஷன் பற்றி தானே சொல்கிறாங்க. அதில் இவங்க ஒரு வெல் பிளான்டு, ஆர்கனைஸ்டாக ஒரு கோரியோகிராஃபி பண்ணுறாங்க. ஓகேங்களா. அந்த கோரியோகிராஃபி வந்து ஒரு டான்ஸ் ஏதோ ஒன்று இருக்கலாம். ஓகேங்களா. இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த எப்படி சொல்கிறது, ஒரு அங்கே இருக்க இடன் ப்ராப்ளம்ஸை சுட்டி காமிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து ஒரு பவர் இது பண்ணுறாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மாஸ்க்டு பர்ஃபார்மர்ஸ் மே மாக் த பவர்ஃபுல், எக்ஸாக்ரேட் சோஷியல் டைப்ஸ் ஆர் ட்ரா அட்டென்ஷன் டு ஹிடன் கிரீவன்சஸ். ஓகே, ஸோ அங்கே இருக்க ப்ராப்ளம்ஸ், கம்ப்ளைண்ட்ஸை பற்றி எடுத்துகிட்டு வந்து ஒரு அட்டென்ஷன் உருவாக்குறாங்கள்ல, அதே மாதிரி அதில் வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நகைச்சுவையான ஒரு கிரிட்டிசைஸை. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இயர் ரிச்சுவல்ஸ் become a controlled instability, a release value that simultaneously critique and uphold the order it enact. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிச்சுவல் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சம்திங் அன்ஸ்டேபிளாகவும் இருக்குது பட் கண்ட்ரோல்டாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ சம்திங் என்ன இருக்குது, அன்ஸ்டேபிள்டாகவும் இருக்குது, கண்ட்ரோல்டாகவும் இருக்குது. இன்ஸ்டெபிலிட்டின்றது இங்கே அன்ஸ்டேபிள், அதை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இங்கே சேஃப்டி வால்வ் அப்படின்றது
அங்கே இருக்கவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணவும் இதுவாகுது, ப்ளஸ் வந்து அந்த சொசைட்டியை சப்போர்ட் பண்ணுற விதமாகவும் அந்த ரிச்சுவல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ சம்திங் இப்படி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பேசேஜில். ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு இதில் எதை பற்றி பேசுகிறாங்கன்ற ஒரு ஐடியா கிடச்சிடுச்சு. ஓகே, மாஸ்குரேட் ட்ரெடிஷன் ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, அதில் என்ன பற்றி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். So description of masquerade tradition in West Africa primarily serves to provide an example how ritual can be both coercive and subversive. So subversive அப்படின்றது நம்ம பார்த்தோம், challenging authority. coerciveனா எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறது. ஓகே, ஸோ இது வரா மாதிரி இருக்குது, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு show that rituals are largely form of art without social consequences. ஸோ நம்ம சோஷியல் கான்சிக்வன்சஸாக வரா மாதிரி எதுவுமே நம்ம படிக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அதனால் இது வராது. ஆர்கியூ தட், ஸோ அங்கே எதுவுமே ஆர்கியூ பண்ண மாதிரி எதனா அந்த பேசேஜில் இருக்கா? ஆர்கியூவே அவங்க பண்ணலை. அவங்க வந்து ஜஸ்ட்டு அந்த ட்ரெடிஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த கம்யூனல் கேதரிங்ஸ்க்கெலாம் அவங்க ஆர்கியூ பண்ண மாதிரி எதுவுமே அங்கே வரல. ஸோ இந்த ஆப்ஷனும் எலிமினேட் பண்ணிடுறேன். ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எதை ஆன்சர் சொல்கிறதுக்கு. இல்லஸ்ட்ரேட் தட் ஆல் ரிச்சுவல்ஸ் ஆர் இன்னரண்ட்லி அன்ஸ்டேபிள் அண்ட் சாட்டிக். நம்ம அன்ஸ்டேபிள் அப்படின்றத அங்கே பார்த்தோம், அன்ஸ்டேபிளாகவும் இருக்குது பட் கண்ட்ரோல்டாகவும் இருக்குதுன்னு தான் பார்த்துருந்தோம். பட் ஆனால் இது டவுட்டாக இருக்குது. ஸோ ஓகே, அப்படியே வைக்கலாம். நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷன் வித் வெஸ்டர்ன் செக்யூலர் ஈவெண்ட்டு. ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷனோட கான்ட்ராஸ்ட் பற்றி சொல்கிற மாதிரி அந்த ஈவெண்ட்ஸ் இருந்ததெல்லாம் அங்கே எதுவுமே அங்கே அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக எதுவுமே கிடையாது. அப்போது நான் 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிவிட்டேன், எனக்கு பேலன்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் வந்து நிற்குது. ஸோ இப்போ இதை வச்சு தான் நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஆன்சர் தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 ஆப்ஷன் வந்து நிற்குது மற்ற ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸுமே நம்ம படித்து பார்த்தா தான் நம்மளுக்கு ஆன்சர் தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு டி படிக்கிறேன். இல்லஸ்ட்ரேட்னா ஏதோ ஒரு விஷயத்த ஷோ பண்ணுறது, டு டிமான்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தட் ஆல் ரிச்சுவல்ஸ், ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் ரிச்சுவல்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், ட்ரெடிஷன்ஸ், இது எல்லாத்தையுமே சொல்கிறது தான் ஆல் ரிச்சுவல்ஸ். ஆர் இன்னரண்ட்லி, ஸோ இன்னரண்ட் அப்படின்றது வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பை நேச்சராகவே இருக்கிறது. இன்னெரண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணாங்கன்னா பை நேச்சராகவே ஒரு விஷயம் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ பை இன்னெரண்ட்லி அன்ஸ்டேபிள் அண்டு சாவோட்டிக். இன்னெரண்ட்லி அன்ஸ்டேபிள் சொல்லியிருக்காங்க, ஆனால் வந்து சாவோட்டிக் சொல்லவே இல்லை அந்த பேசேஜில். அன்ஸ்டேபிளாக இருக்குது பட் ஆனால் வந்து பேலன்ஸ்டாகவும் இருக்குது அட் த சேம் டைம் அப்படின்ற மாதிரி தான் அந்த பேசேஜில் நம்ம படித்தோம். சாவோட்டிக் அப்படின்றது என்னென்னா வித்தவுட் கிளியர் ரூல்ஸ், கன்ஃபியூசிங், இதெல்லாம் சொல்லலாம் சாவோட்டிக்கு மீனிங்க்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அங்கே கன்ஃபியூசிங்கான ஒரு இது அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே படிக்கவே இல்லை. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அந்த லாஸ்ட் லைன் படித்தா தெரியும். இங்கே பாருங்கள், ஹியர் ரிச்சுவல் பிகம் ஏ கண்ட்ரோல்டு இன்ஸ்டெபிலிட்டி. கண்ட்ரோல்டு இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்னதுன்னா அது அன்ஸ்டேபிளாகவும் இருக்குது பட் அட் த சேம் டைம் கண்ட்ரோல்டாகவும் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏ ரிலீஸ் வால் தட் சைமல்டேனியஸ்லி கிரிட்டிக் அண்ட் ஹப்போல் த ஹார்டர் இட் எனாக்ட்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே எந்த இடத்துலையுமே வந்து அது சாவோட்டிக்காக இருக்கா அப்படின்னு சொல்லலை. ஐ மீன் சாவோட்டிக்னா எந்த ஒரு கிளியர் இதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு மெஸ்ஸி ஸ்டேஜில் இருக்குது அந்த மாதிரி எதுவுமே இங்கே சொல்லலை. அப்போது நான் எனக்கு இந்த 2 ஆப்ஷன் வந்ததில் இதை படித்து பார்க்கும்போது இதுக்கான மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கொஷின் கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நான் ஆப்ஷன் டி வராது, ஸோ ஏ தான் வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஏக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரொவைட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு ரிச்சுவல் கேன் பி போத் கோயசிவ் அண்ட் சப்வர்சிவ். எஸ், இப்போ இங்கே பாருங்கள், இந்த பேசேஜில் எனக்கு இந்த ட்ரெடிஷன் பற்றி ஃபஸ்ட்டு சோஷியல் கோயேஷன் அப்படின்னா டுகெதர்னஸ் ப்ளஸ் இந்த சப்வர்ஷனை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாமா இந்த பேசேஜு? ஸோ அதுதான் ஆன்சர் அதுக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறதுனா நம்மளுக்கு இன்டெப்த்தாக மெயின்ஸ் ஆர்சி வந்து புரியாது எக்ஸாமில். இப்படி நம்ம கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா இந்த மாதிரி ஜஸ்ட்டு இந்த வேர்ட்ஸு சும்மா 1-2 வார்த்தையை அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப இன்டெப்த் மீனிங்லாம் நம்மளுக்கு எக்ஸாமில் புரியாது கண்டிப்பாக, ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்கும் கொஷின்ஸை. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஏன்னா அந்த பேசேஜில் ஹவு ரிச்சுவல்ஸ் கேன் பி போத் கோயசிவ் அண்ட் சப்வர்சிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, கிளியர்? ஸோ செகண்ட் கொஷின் போகலாம். In the author's view, the liminal phase of ritual. So the liminal phase of ritual எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ the liminal phase of ritual தோ இருக்குது பாருங்கள். the liminal phase of ritual
அப்போ நம்ம இந்த பேசேஜ் தான் இந்த கொஷினுக்கு படிக்கணும். இந்த பேசேஜ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் வருது. ஓகேங்களா, இந்த பேசேஜ் தான் படிக்கணும். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். A period of unrestrained disorder in which normal rules vanish entirely. A temporary suspension of social roles within a structured framework. The moment when a ritual fails to communicate its symbolic meaning, a chaotic break from the tradition that threatens societal stability. Okay, the phase of ritual that focuses entirely on reinforcing authority. Okay, so இப்போ இதை படிப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், the anthropologist Victor Turner described this as the liminal phase of ritual. ஸோ இந்த பேசேஜில் தான் நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் இருக்குது. A threshold state in which ordinary rules are suspended. ஸோ threshold, இந்த thresholdக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன், ட்ரான்சிஷ்னல் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, இன் பிட்வீன் சொல்கிறது தான் வந்து த்ரெஷ்ஹோல்டு ஸ்டேட்டு. ஓகே, இன் விச் ஆர்டினரி ரூல்ஸ் ஆர் சஸ்பெண்டட். ஸோ நம்ம இங்கே அங்கே ஒரு பாயிண்ட் படிச்சிருப்போம், வேனிஷ்டு என்டையர்லி அப்படின்ட்டு. ஓகேங்களா, இங்கே வந்து எ பீரியட் ஆஃப் அன்ரீஸ்ட்ரெயின்டு டிஸார்டர் இன் விச் நார்மல் ரூல்ஸ் வேனிஷ் என்டையர்லி. ஓகே, இங்கே பீரியட் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, வேனிஷ் என்டையர்லின்ட்டு. ஓகே, ஸோ அப்போது இங்கே சொல்லியிருக்கிறது இன் பிட்வீனில் ஆர்டினரி ரூல்ஸ் தான் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சென்டென்ஸ் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்குது. அப்போ வந்து அந்த சென்டென்ஸ் வந்து வராது. ஓகேங்களா, ஸோ அண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் என்கவுண்டர் ஈச் அதர் அவுட் சைட் ஆஃப் ரிஜிட் சோஷியல் கேட்டகரிஸ். ஓகே, தென் திஸ் liminality is not chaos. It is structured ambiguity with its own codes boundaries. ஓகே, இதுக்கான மீனிங் என்னென்னா இன் பிட்வீன் ஸ்டேட் வந்து இஸ் நாட் டிஸார்டர். இது வந்து அவங்கவுங்களோட ஓன் ரூல்ஸ், ஓன் பவுண்டரிஸில் அவங்க வந்து சர்வை பண்ணுறது. வித் இட் ஓன் கோட்ஸ் அண்ட் பவுண்டரிஸ் அப்படின்னா அவங்களோட ஓன் ரூல்ஸ் அண்ட் இதில் வந்து சர்வை பண்ணிக்கிறது. ஓகேங்களா, ஸோ தென் வந்து இன் சச் ஸ்பேசஸ் பீப்புள் மே இமேஜின் ஆல்டர்னேட்டிவ் சோஷியல் ரியாலிட்டிஸ் if only temporarily. Okay, in such spaces people may imagine alternatives social realities if only temporarily. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சம்திங் இந்த மாதிரி ஸ்பேசஸில் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து திங்க் பண்ணுவாங்க சொசைட்டியை பற்றி. ஓகேங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டைமுக்கு தான். இது வந்து இப்போ ஒன்லி டெம்பரரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பீப்புள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இமேஜின் ஆல்டர்னேட்டிவ் சோஷியல் ரியாலிட்டிஸ். பீப்புள் வந்து சோஷியல் ரியாலிட்டிஸ் பற்றி ஒருத்தவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஷார்ட் டைம், டெம்பரரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ டெம்பரரி வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் அங்கே ஆப்ஷன் பார்த்தோம், அது இது கூட லிங்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஏ டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் சோஷியல் ரோல் வித்தின் ஏ ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம்வொர்க். ஓகே, ஸோ டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் ஏ சோஷியல் ரோல் வித்தின் ஏ ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம்வொர்க் இருக்குது. ஓகே, ஸோ இது நம்ம பேலன்ஸ் இருக்க அந்த பாயிண்ட்ஸ் படித்தோன்னா நம்மளுக்கு இதுக்கு ஆன்சர் வருமானது தெரிஞ்சிடும். பார்ப்போம். when the ritual ends participant return to their everyday roles. ஓகே, ஒரு விர்ச்சுவல் வந்து முடிஞ்சிடுச்சுன்னா அங்கே இருக்க பார்ட்டிசிபெண்ட்ஸ் அவங்களோட எவ்ரிடே ரொட்டீனுக்கு வந்து போயிடுவாங்க. பட் பெராப் வித் ஏ ஸ்லைட்லி ஆல்டர்டு பர்செப்ஷன் ஆஃப் தெம். பட் அவங்க பார்க்குற விதமான அந்த ரோல்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இதில் சொல்லியிருக்கிறது. ஓகேங்களா, ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் போகலாம். ஸோ இது வராதுன்னு சொல்லிட்டேன், ஏன்னா வந்து அங்கே வந்து இன் பிட்வீன் தான் சொல்லியிருக்காங்க, அதுவும் வந்து சஸ்பெண்ட் ஆகுதுன்ட்டு. ஆனால் அங்கே அன்ரீஸ்ட்ரெயின்டு டிஸார்டர் பற்றிலாம் பேசவே இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து இந்த சென்டென்ஸ் வராது. ஸோ எனக்கு பி வரா மாதிரி இருக்குது. ஏன்னா டெம்ப்ரரியாக தான் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சோஷியல் ரியாலிட்டிஸ் பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் இங்கே சொல்கிற மாதிரி இருக்கே, டெம்ப்ரரி சஸ்பென்ஷன் ஆஃப் சோஷியல் ரோல்ஸ் வித்தின் ஏ ஸ்ட்ரக்சர்டு ஃப்ரேம்வொர்க்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் படிச்சுட்டு பார்ப்போம். த மூமெண்ட் வென் ஏ ரிச்சுவல் ஃபெயில் டு கம்யூனிகேட் இட்ஸ் சிம்பாலிக் மீனிங்கை. அங்கே ரிச்சுவல்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ண ஃபெயில் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பேசேஜில் எங்கேயுமே படிக்கல.
ஸோ அதனால் இந்த ஆப்ஷன்ஸும் எலிமினேட் பண்ணிடணும். A chaotic break from tradition that threatens social stability. ஸோ இந்த chaotic அப்படின்னா என்ன சொன்னேன், கன்ஃபியூஸ்டு ஒரு இதில் இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷன்லேருந்து வரும்போது இது சொசைட்டல் ஸ்டெபிலிட்டியை த்ரெட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே அந்த மாதிரி நம்ம எதுவுமே த்ரெட்டன் பண்ணுற மாதிரி படிக்கல. ஸோ ஆப்ஷன் டி ஆல்சோ எலிமினேட்டட். The phase of ritual வந்து focuses entirely on reinforcing authority. அத்தாரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் இந்த ரிச்சுவல் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த 2 பேசேஜ் படிக்கும்போது எந்த ஒரு அத்தாரிட்டியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக அந்த ரிச்சுவல்ஸ் வந்து ஃபுல்லாக இது பண்ண மாதிரி தெரியல. கரெக்டாக அவங்க வந்து ஜஸ்ட் வந்து அவங்க லீடர்ஸோ யாரோ ஒருத்தவங்களோட கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஹியூமர் விதமாக, அப்படி தான் பார்த்தோம். ப்ளஸ் வந்து இங்கே ரிச்சுவல்ஸ் முடிஞ்சோன்னா அவங்களோட இது எவ்ரிடே ரோலுக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி தான் படித்தோம். பட் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க இந்த ரிச்சுவலோட மொத்த ஃபோக்கஸ்மே வந்து அத்தாரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வராது. ஸோ எனக்கு இந்த சென்டென்ஸ் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே டெம்ப்ரரி சஸ்பென்ஷன் இங்கே படித்தோம் நம்ம எங்கன்னா if only temporary. In such spaces people may imagine alternative social realities if only temporarily அப்படின்னு படித்தோம். அப்படின்னா அந்தந்த ஸ்பேசஸில் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க சோஷியல் ரியாலிட்டிஸ் பற்றி. பட் அதுவுமே டெம்ப்ரரியாக தான், ஷார்ட் டைமாக தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து எனக்கு இந்த சென்டென்ஸில் சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அதோட ரிலேட் ஆகுது. ஏன்னா நம்ம என்னென்னு படித்தோன்னா அவங்க வந்து இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து சம் டேஸ் வரைக்கும் தான், பட் அதுக்கப்புறமா வந்து அவங்களோட எவ்ரிடே ரோலுக்கு அவங்க போயிடுவாங்க. அது எல்லாமே ஒரு டெம்ப்ரரியா அப்படின்றது தான் பார்த்தோம். அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இது ஆக்சுவலி மெயின்ஸ் ஆர்சி இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு புரியாத மாதிரியும் இருக்கும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக படித்து இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிங்கன்னா நம்மளால் அதை அப்ரோச் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஆத்தர்ஸ் இன்க்ளூஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் இனாக்ரேஷன் அண்ட் ஆன்லைன் ட்ரெண்ட். இந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு எந்த பேசேஜில் பார்க்கணும். ஓகே, இந்த ஒர்க்கு பாருங்கள், பொலிட்டிக்கல் இனாக்ரேஷன், ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட், ஆன்லைன் ட்ரெண்ட். ஸோ இந்த பேசேஜ் நம்ம படித்தோன்னா நம்மளுக்கு அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஓகே. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, author's inclusion of political inauguration and online trend is mean to suggest that அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மாடர்ன் சொசைட்டிஸ் டிஸ்பைட் தர் செக்யூலர் வினீர் ஆர் நோ லெஸ் டிபெண்ட் ஆன் ரிச்சுவல் ஃபார்ம்ஸ். ஓகே, இப்போ இருக்க சொசைட்டிஸில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்து இந்த ரிலீஜியன்ஸ் ரிலேட்டடாக வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது இருந்தாலும், பட் ஆனால் வந்து எல்லாருமே வந்து இந்த ரிச்சுவல்ஸை சார்ந்து தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தென் வந்து பொலிட்டிக்கல் inauguration, sporting event and even online trends bear the hallmark of ceremonial life. Okay, so இப்போ இந்த பொலிட்டிக்கல் இனாக்ரேஷன், இந்த ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆன்லைன் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாமே நடக்குதுல்ல, இது எல்லாமே வந்து பியர் த ஹால்மார்க் ஆஃப் செரமோனியல் லைஃப். அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த ஹால்மார்க் அப்படின்னா என்ன சொல்லலாம், இது எல்லாமே நம்மளோட லைஃபோட ஒரு அடையாளம் மாதிரி இங்கே வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தே கிரியேட் சிம்பாலிக் பவுண்டரிஸ், ட்ராமடைஸ் கலெக்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஆஃபர் பார்ட்டிசிபென்ட்ஸ் எ ஃப்ளீட்டிங் சென்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஓகே, இங்கே வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அந்த டைமுக்கு ஒரு டெம்ப்ரரி எல்லாருமே ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஃபீலை வந்து இது கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்ஸ் ஆஃப் யூனிட்டி அந்த ஃபீலை வந்து டெம்பரரியாக வந்து அந்த டைமுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு இது கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஆந்த்ரோபாலஜி டீச்சர்ஸ் அஸ் எனி திங் இட் இஸ் தட் ரிச்சுவல் ஆர் லெஸ் அபவுட் பர்சர்விங் த பாஸ்ட் தென் அபவுட் நெகோட்டியேட்டிங் த ப்ரெசண்ட். ஓகே,
இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஆந்த்ரோபாலஜி டீச்சர்ஸ் எனிதிங், ஸோ இது என்ன டீச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரிச்சுவல்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ரிச்சுவல்ஸ்லாம் நம்மளோட பாஸ்ட் லைஃப்பை வந்து சேவ் பண்ணுறதுக்காக இல்லை, நம்மளோட ப்ரெசண்ட்டை சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே. ஓகேங்களா? தே ஆர் மிரர்ஸ் இன் விச் சொசைட்டிஸ் ரியர்ஸ் த ஸ்டோரிஸ் தே டெல் தெம்செல்வ் சம்டைம்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி சம்டைம் ஹயானிக்கலி. ஓகே, இது எல்லாமே வந்து லைக் மிரர் மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த சொசைட்டி வந்து அவங்கள பற்றின ஸ்டோரிஸ் வந்து சில நேரத்தில் உண்மையாகவும் ப்ளஸ் சில நேரத்தில் வந்து ஒரு சர்க்காஸ்டிக், ஒரு மாதிரி காமெடியாக, ஐ மீன் ஒரு சர்க்காஸ்டிக்னால் நெக்கலாக ஒரு இது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இது திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டே இருக்கும். டே டெல் தெம்செல்வ்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிச்சுவல்ஸ் அப்படின்றது ஆக்சுவலி பழைய பீரியடோட இதுதான். பட் ஆனால் அதை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம வந்து என்ன தான் வந்து சொசைட்டியில் வேறு ஒரு இதுவாக இருந்தாலும் பட் எல்லாருமே இந்த ரிச்சுவல்ஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து ஒரு நம்மளுக்கு அடையாளமாக நம்மளோட லைஃப்பில் திகழ்துன்னு சொல்கிறாங்க. தென் வந்து இப்போ டெம்ப்ரரியாக அந்த ரிச்சுவல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு அந்த டைமுக்கு வந்து எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற ஒரு இதுவை வந்து கொடுக்குது. இது சென்ஸ் ஆஃப் யூனிட்டி, ஃப்ளீட்டிங் சென்ஸ் ஆஃப் யூனிட்டி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் வந்து இந்த ஆந்த்ரோபாலஜி என்ன டீச் பண்ணுது அப்படின்னா, இது எல்லாமே அந்த டைமில் இருந்த இதுவை வந்து பார்த்து சேவ் பண்ணுறதுக்காக இல்லை, இப்போ இருக்க ப்ரெசண்ட்டை சமாளிக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அபவுட் ப்ரிசர்விங் த பாஸ்ட் தென் அபவுட் நெகோட்டியேட்டிங் த ப்ரெசண்ட், இந்த லைனுக்கான அர்த்தம் அதுதான். அதே மாதிரி இப்போ இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இது உண்மையாகவும் அயானிக்கலினா நையாண்டித்தனமாக வந்து இதை திரும்ப திரும்ப இப்போ நடக்கிற இந்த ரிச்சுவல் ஸ்டோரிஸை வந்து தே டெல் தெம்செல்வ்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் அந்த லைன் வச்சு நம்ம பேராகிராஃப் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ பேராகிராஃப் கண்டுபிடிச்சதுனால ஆப்ஷன்ஸ் வந்து வச்சு பார்ப்போம் எந்த ஆன்சர் செட் ஆகுதுன்ட்டு. மாடர்ன் லைஃப் இஸ் லார்ஜ்லி ஃப்ரீ ஆஃப் ரிச்சுவலிஸ்டிக் எலமெண்ட். நம்ம மாடர்ன் லைஃப் வந்து ரிச்சுவலிஸ்டிக் எலமெண்ட்டை விட லார்ஜ்லி ஃப்ரீ அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கல. என்னதான் நம்ம மாடர்ன் லைஃப்பில் இருந்தாலும் நம்ம ரிச்சுவல் அப்படின்ற இதில் எல்லாரும் ஒன்றா இணைகிறோம் அப்படின்ற மாதிரி தான் அதில் பேசியிருக்காங்க. அதனால் இது வராது. ஆன்லைன் ட்ரெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட், ட்ரைவியல்னால் நாட் இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் இங்கே வந்து அங்கே நம்ம நாட் இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்க்கல. ஓகேங்களா? அப்போ இதுவுமே வராது. ஸோ நெக்ஸ்ட்டு ரிச்சுவல் லைக் ப்ராக்டிசஸ் பர்சிஸ்ட் ஈவன் இன் செக்யூலர் கான்டெம்ப்ரரி செட்டிங்ஸ். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த ரிச்சுவல் லைக் ப்ராக்டிசஸ் பர்சிஸ்ட்னா இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்றாங்க. ஈவன் இன் செக்யூலர் கான்டெம்ப்ரரி செட்டிங்ஸு. ஸோ கான்டெம்ப்ரரினா இப்போ மாடர்ன் ப்ரெசன்ட் டேவை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் கான்டெம்ப்ரரி. ஓகேங்களா? இந்த டேலையுமே வந்து இது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. செக்யூலர்னால் நான் ரிலீஜியஸ் அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிச்சுவல் அப்படின்றது இன்னமும் இந்த தான் நம்ம அந்த லைன்லேயே தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன தான் வந்து வெளியிலேருந்து தோற்றம் வேறு இருந்தாலும் பட் ஆனால் ரிச்சுவல்ஸ் வரும்போது எல்லோரும் அதில் வந்து ஒன்றா கேதர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு விச் ஸ்டேட்மெண்ட் would the author most likely agree with அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன்ஸ் வச்சு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆப்ஷன்ஸில் இருக்க சென்டென்ஸ் வந்து எங்கன்னா வந்து பேசேஜில் இருக்கலாம். ஏன்னா ஆத்தர்ஸ் வந்து லைக்லி அக்ரி வித்னா ஆப்வியஸாக இதில் இருக்க லைன் வந்து அங்கே இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் நான் பார்க்கலாம். ஆல் ரிச்சுவல்ஸ் ஆர் இன்னெரண்ட்லி ரெசிஸ்டன்ட் டு சோஷியல் சேலஞ்ச். ரிச்சுவல் கேன் ஆக்ட் அஸ் போத் மிரர் அண்ட் மால்டர் ஆஃப் கல்ச்சுரல் வேல்யூ. போத் மிரர். ஸோ நம்ம மிரர்ன்ற வார்த்தையை இப்போ ரீசெண்டாக படித்தோம் இந்த லாஸ்ட் பேசேஜில். அதுக்கான இது சென்டென்ஸ் பார்ப்போம். அது பாருங்கள். They are mirror in which society rears the stories they tell themselves, sometimes faithfully, sometimes ironically. ஸோ ஆத்தர் வந்து இதில் அக்ரி ஆகிறாரா அப்படின்றத பார்ப்போம். இங்கே ரிச்சுவல்ஸ் வந்து கேன் ஆக்ட் ஆஸ் போத் மிரராகவும் ஆக்ட் ஆகுது, மால்டர் ஆஃப் கல்ச்சுரல் வேல்யூவாகவும் ஆக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே என்ன சொல்கிறாங்க, ரிச்சுவல்ஸ் அப்படின்றது நம்ம சொசைட்டியில் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு விஷயத்த பிரதிபலிக்கிற, அதான் மிரர் மாதிரியும் லைக் ஆக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து மால்டர்ஸ்னால் ஒரு விஷயத்த ஷேப் பண்ணுறது,
அதே டைமுக்கு வேல்யூஸ், கல்ச்சுரல் வேல்யூஸை வந்து இந்த ஷேப் பண்ணுறதும் இது வந்து செயல்படுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரிச்சுவல்ஸ் நம்ம அப்படி தான் இந்த பேசேஜில் படித்தோம். ஸோ இது ஆப்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் படித்து பார்த்துடலாம். ரிச்சுவல்ஸ் ஆர் லெஸ் ரிலவெண்ட் இன் சொசைட்டிஸை. ஸோ இது தப்பு, ஏன்னா லெஸ் ரிலவெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேசேஜில் நம்ம ரிச்சுவல்ஸ் வந்து அவங்க என்ன தான் வேறு இதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ரிச்சுவல்ஸ்னால் எல்லோரும் ஒன்றா கேதர் தான் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அதனால் இது இண்டிவிஜுவலிசம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இது தப்பு. சாட்டையர் வித்தின் ரிச்சுவல் இஸ் ஆல்வேஸ் எ த்ரெட் டு அத்தாரிட்டி. ஸோ இது வந்து ஆல்வேஸ் த்ரெட் டு அத்தாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே சாட்டியர் அப்படின்றது நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா, ஒரு பீப்புளோ ஒரு லீடரோடைய மிஸ்டேக்கை சுட்டி காமிக்கிற, கிரிட்டிசைஸ் பண்ணுற விதமான ஒரு ஹியூமர் அப்படின்ற மாதிரி தானே பார்த்தோம். பட் ஆனால் அவங்க வந்து அத்தாரிட்டியை வந்து த்ரெட்டன் பண்ணுற மாதிரி நம்ம அங்கே சொல்லலை நம்மளுக்கு. ஸோ இதுவுமே வராது. வித்தவுட் ஹையரக்கி ரிச்சுவல்ஸ் லூஸ் ஆல் மீனிங். ஸோ இதுவுமே தப்பு. ஹையரக்கி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் நம்ம, ஃப்ரம் த ரூட் அப்படின்ற மாதிரி பை நேச்சர் அப்படின்னு பார்த்தோமா. ஹையரக்கி அப்படின்றது பை நேச்சர் பார்த்தோமா. ஸோ வித்தவுட் இந்த ஹையரக்கி இல்லைனா ரிச்சுவல்ஸ் வந்து அதோடைய மீனிங்கே இழந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் அங்கே நம்மளுக்கு பேசேஜில் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ நான் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது இந்த ஆப்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ பி தான் ஆன்சர். ஸோ இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ஆர்சி. எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 2 கொஷின் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம், 2 கொஷின் அட்டன் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு செகண்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. 3rd 4th கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் இருக்குது மெயின்ஸ் ஆர்சி. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டெய்லி பொறுமையாக ஒன்று எல்லா கொஷின்ஸுமே மெயின்ஸில் ஆர்சிலலாம் போட முடியாது. அங்கங்கே தேடி 1-2 கொஷின் தான் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதனால் எப்போவுமே வந்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. செட் ஆஃப் 5 கொஷின்ஸ் கொடுத்தாங்கன்னா 5 கொஷின்ஸுமே நம்மளால் போடுற மாதிரி இருக்காது. அந்த 5ல் எதுனா 1, 2, 3 தான் போடுற மாதிரி இருக்கும். அந்த 2, 3 நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி அடிக்கணும். அதுதான் அங்கே. ஓகேங்களா. ஏன்னா இது இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் குவான்ஸாக இருந்தாலும் சரி, ரீசனிங்காக இருந்தாலும் சரி, எல்லா கொஷினையும் நம்மளால் கண்டிப்பாக போட முடியாது. பட் ஆனால் எதனா ஒரு டஃப் கொஷின்ஸ் இருக்கிற இதுக்கு மத்தியில் ஒரு ஈஸி கொஷின் வச்சுருப்பான். அதை நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக அடிக்கிறதுல தான் இருக்குது. அது நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இது ஈஸி, இது கஷ்டம் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.